நம்ம விஜய் சார் ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் சினிமா அப்படின்னு படு பிஸியாக இருந்து கொண்டிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய ஒரே இலக்காகவுமே இருந்துட்டு இருக்கு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கு. ஆகையால தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய வேலைகளை இன்னமுமே வேகமாக்கி இருக்காங்க. அடிக்கடி மீட்டிங் போடுவது, மாநாடு, பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாகவும் பார்க்கப்படுது. நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அவ்வப்போது வெளியாகி கொண்டுதான் இருக்கு. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய குடும்பம் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களுமே சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது கடந்த 4-5 ஆண்டுகளாகவே விஜய் சாருடைய பொது நிகழ்ச்சிகள், படப்பிடிப்பு விழாக்கள் அப்படின்னு எதுலயுமே சங்கீதா விஜய் அவர்களை பார்க்க முடியல. ஆகையால இருவருக்குமே விவாகரத்து நடந்து விட்டதா, 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் போகுதா, அப்படி இப்படின்னு பல பத்திரிகை ஊடகங்கள் கண்ணா பின்னான்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அதற்கான தெளிவான தகவலை தளபதி தரப்புல இருந்தே வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது விஜய் சாருடைய மகளான திவ்யா ஷாஷா அவர்கள் லண்டன்ல படிச்சுட்டு இருக்காங்களா. சோ அவங்களுடன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவான சங்கீதா விஜய் அங்கேயே இருந்து அவங்களுடைய படிப்பை கவனித்துக் கொள்றாங்க. ஆகையாலதான் விஜய் சாருடைய பட விழாக்கள்ல கலந்து கொள்ள முடியல அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ தற்போது திவ்யா ஷாஷா அவர்கள் அவருடைய அப்பாவான தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணுவதற்காக சென்னைக்குமே வந்திருக்காங்களா. சமீபத்துல ஏர்போர்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்கள் கூட சோஷியல் மீடியாக்கள் வழியாகி படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மீண்டுமே இவங்க லண்டன் திரும்பி விடுவாங்க அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.